கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் துணர்களே, இதோ இந்த வேளையில் உங்களோடு இந்த அடிமை பகிர்ந்து கொள்கிறேன். சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. நம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்மத்திலே வந்து அவர் நமக்கு வெளிப்படுகிற நற்செய்தி என்னவென்றால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய மேலான அன்பு சொந்தங்களே, நமக்கோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசு அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோடு கூட நாமும் இருப்பதற்கு அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி அதை அவர் விரும்புகிறாராம். எவ்வளவு ஒரு பெரிய நற்செய்தி, எவ்வளவு ஒரு சிறுதாக்கியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார் பாருங்கள். இந்த சத்தியத்தினுடைய இந்த வெளிப்படுத்தும் மூலமாக தலைப்பு என்னவென்றால், நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இதுதான் இந்த சத்தியத்தினுடைய தலைப்பு. இது யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை ஏற்கவில்லை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆமேன், ஆமேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆமேன், ஆமேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான காரியமாக இருக்கு பாருங்க. இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக இருந்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருபத்தி 4வது வசனம். பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினார். வானம் பூமி உருவாவதற்கு முன்பாகவே குமாரனில் அன்பாயிருந்தார், நம்மிலும் அன்பாயிருந்தார். உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி பிரித்தெடுத்து நம்மிலும் அன்பாக இருந்தால் குமாரனாகிய கிறிஸ்துவின் இயேசுவின் மூலமாக நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு நீர் தந்தவர்கள் காணும்படியாக. அப்போ இந்த மகிமையை நாம் காண வேண்டுமானால்
நாம் இந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்தால் பிதாவின் மகிமை நாம் காண்பதாம். அதான் நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. அப்போ நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை காண வேண்டுமானால் முதலில் கிறிஸ்துவாகிய இயேசுவை விசுவாசித்து அவருக்குள்ளாக போனால் அவருக்குள்ளாக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையாக நமக்குள்ளாகவும் வாசம் பண்ணுவார். ஆமேன். காணும்படியாக எனக்கு தந்த மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்பி. நான் எங்கே இருக்க விரும்பினேன். நான் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு கூட இருக்கவே நான் விரும்புகிறேன். நீர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் எங்களை பரிசுத்தம் படித்தினவராக இருக்கிறபடியினால் இவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உம்முடைய ஆவியினை எனக்கு நிரப்பி இந்த ஜனங்கள் மத்திலே நீர் அனுப்பினவராக இருக்கிறபடியினால் இந்த ஜனங்களை மீட்டு ரட்சிக்க நான் இதோ அங்கேயும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் அவர்களும் என்னுடனே கூட உம்முடைய ஆவியினால் என்னோடு கூட அவர்களை இருக்க நான் விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை. ஆமேன். இந்த உலகம் கல்லையும் மரத்தையும் தெய்வமற்று அதற்கு முன்பாகவே வழிவிலகி போய் கொண்டிருக்கிறது. நாம் சுயசேஷத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த உலகம் இச்சை ஆடம்பரம் பலவிதமான காரியங்களிலே போய்கொண்டிருக்கிறது. சிரித்து உருவாக்கிற இயேசுவை உண்மை உலகம் அறியவில்லை. நான் உண்மை அறிந்திருக்கிறேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு கேட்டுக்கிறோம். நான் நமக்குள்ளே இருக்கிறாய் அந்த பரிசுத்த ஆவியானவராய் குமாரனாய் கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக நாம் அவரை அறிந்தபடினால் ஏதோ அவரை அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அறிந்திருக்கிறேன். உண்மை நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அது எப்படி பிதாவை பரிசுத்த ஆவியானவராக பிதா நம்மத்திலே அனுப்பினதை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அந்த குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டபடியினால் இதோ பிதாவாகிய தேவன் இவரே, பரிசுத்த ஆவியானவர் இவரே நம்மை மீட்டு ரட்சிக்க மனது குமாரனாக மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இவரே என்று நாம் அறிந்து கொண்டபடியினால் அவருக்கு முன்பாக இதோ கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி நிற்கிறோம். ஆமேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எல்லாவற்றுக்கும் மேலான அந்த ரட்சிப்பும் மீட்பும் யார் மூலமாக வருகிறது என்றால் இந்த நாமத்தின் மூலமாகவே நீர் என்மேல் வைத்த அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இன்னும் வெளிப்படுத்துவேன். இதுதான் நற்செய்தி. யோவான் கொடுக்கிறார். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பை அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் என்கிட்ட உம்முடைய ஆவி இருக்கை அதே ஆவி அவர்களுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நீர் எனக்குள்ளாக இருக்கிறேன், நானும் இந்த ஆவியன் அவர்களோடு இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதாய் என் அன்பு சொந்தங்களே,
இந்த கிறிஸ்து இயேசு என்னும் நாமத்தின் வழியாகவே நாம் பிதாவை காணலாம், தத்துவே காணலாம். இருள் விலகி ஒளியாகி எழுந்து பிரகாசிக்கலாம். ஏனென்றால் அந்த பரமபிதா இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாகவே நம்மத்திலே வந்து இதோ உறவாடி கொண்டிருக்கிறார். அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மீட்பும் இல்லை, தட்சிப்பும் இல்லை. ஏனென்றால் அந்த பரலோக பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே மாம்சமாகும் மனிதகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். அதுவே நமக்கு வாசல். அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமமே பரிசுத்த ஆவியானவராய் அவருக்குள்ளாக இருக்கிற நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த நாமத்திற்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவர் நமக்கு வந்துவிடும். அதைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கார். அதை மேலே வெளிப்படுத்தின இந்த 3 வசனங்களும் 24, 25, 26 இந்த அதிகாரத்திலும் வசனங்களும் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இந்த நாமத்தின் மூலமாக, இந்த நாமத்துக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தியனால் உலகம் நம்மை அறிந்துக்கு முன்னாலே நம்மை அறிந்து கொண்டதன் நாமம், நம்மை அன்பாயிருக்கிற நாமம், நம்ம அருகில் நம்மை தேடி வந்த குமாரன் கிறிஸ்துவாகிய நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக நம் தலையில தாழ்த்துவோம், முழக்கால்களை முடக்குவோம். நாமும் அநேகருக்கு இந்த நாமத்தின் மகிமையை தெரியப்படுத்துவோம். அவர்களும் நம்மோடு கூட அந்த பரலோக பரிசுத்த தெய்வத்தை, பரலோக ராஜாவை அநேகருக்கு வெளிப்படுத்த தேவனுக்கு முன்பாக அவர்களை அழைப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நித்திய சாட்சியத்தை காண இந்த கருவியான வார்த்தைகளை நம்மளே நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.